நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. அர்ச்சனா, உள்ள போய் பூஜைக்கு தேவையானதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வரியா? இன்னைக்கு கார்த்திக் வந்தா நல்லா இருக்கும். வரலன்னா அர்ச்சனா ரொம்ப கஷ்டப்படுவா. இல்ல சூர்யா, வராமலாம் இருக்க மாட்டாரு. நிச்சயமா அவர் வருவாரு. பெரியவங்க பேச்ச அவர் என்னைக்கும் தட்ட மாட்டாரு. ராகுல் ராகுல் இப்ப இல்ல, அப்புறம் பண்ணலாம். ஆமா ராகுல், இப்ப வேண்டாம், அப்புறம் விளையாடலாம். ஒரு பண்டிகை அன்னைக்கு கூட என்ன சும்மா ஜாலியா விளையாட விட மாட்டீங்களா? அவங்க எல்லாம் வர வேண்டிய நேரமாச்சுல. ஆனா ஏன் இன்னும் யாரும் வரல? மாப்பிள்ள வருவாரா மாட்டாரானே தெரியலையே. அவங்களாம் வந்துட்டாங்க, அவங்களாம் வந்துட்டாங்க. வாங்க. வாங்க வாங்க, வாப்பா. நல்லா இருக்கு. சந்தோஷமா இருமா. தீர்க்க சுமங்கலியா இருமா. நல்லா இருமா. நல்லா இருப்பா, நல்லா இரு. நல்லா இருக்கு. நல்லா இருங்க மாப்பிள்ள, நல்லா இருங்க. வணக்கங்க. வணக்கம். இந்த உறவுகள் என்றும் விடுகதை.
இதெல்லாம் என்ன? ஹோலி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆமா, ரொம்ப உங்களுக்கும் சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஹோலி வாழ்த்துக்கள். ம். வாங்க உள்ள போலாம். என்ன அர்ச்சனாவோட பாட்டியம்மா வந்திருந்தாங்களே எங்க? அது வந்து திடீர்னு ஊருக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு. எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? அது என்னன்னா, அர்ச்சனாவோட மாமா இருக்காரு இல்லையா, அவரோட 2 பசங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. அதான் அம்மாவை வர சொல்லி இருந்தா, அவனுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, அந்த 2 பேர பசங்களுக்கும் பாட்டினா ரொம்ப உயிரு. சம்பந்தியம்மா மட்டும் சும்மா இல்ல, பேர பசங்க மேல கொள்ள பிரியம் வச்சிருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே கிளம்பி போயிட்டாங்க. நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சூர்யாண்ணா, சூர்யாண்ணா வாங்கண்ணா விளையாடலாம். ஏய், ப்ளீஸ் சூர்யாண்ணா ஏய். வாங்க. ரகுல் பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா, கொஞ்சம் சும்மா இரு. அப்புறம் போலாம். ஆ? மாமா நீங்க வாங்க, நான் உங்ககிட்ட ஹோலி கலர் எல்லாம் காட்டுறேன். இந்த வாட்டி நான் நிறைய கலர்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா விட மாட்டீங்க, அவ்வளோ கலர்ஸ் இருக்கு. மாப்பிள்ளையும் வந்துட்டாரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிடலாம். என்னம்மா நீ நின்னுட்டு இருக்க? போய் எல்லாருக்கும் குடிக்க ஏதாவது கொண்டு வா. இதோமா நானும் வரேன். ப்ளீஸ் என் கூட வாங்க மாமா, என் கூட வாங்க. சம்பந்தி வாங்க, நாமளும் வெளியே போலாம். ஹோலி பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தியா, அவர் வந்துட்டாரு. நான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப என்னாச்சு? ஏன் மேடம் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? போ, வெளியே போய் அவங்க எல்லாரோடையும் உட்காரு. கார்த்திக் ஒன்னும் எங்க முகத்தை பாக்குறதுக்கு வரல. என்னாச்சு? இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, நீ ஏன் கார்த்திக் விஷ் பண்ணவே இல்ல? அவரு கூட என்ன விஷ் பண்ணிருக்கலாம்ல. எப்ப பாரு நான் ஏன் முதல்ல சொல்லணும் வந்தனா? சூர்யாண்ணா என்னங்க? ஏய் என்ன இது, இன்னும் பெரிய கட்டையா எடுத்துட்டோம், இதெல்லாம் பத்தாது. ஐயோ, இதை விட பெரிய கட்டையெல்லாம் என்னால எடுத்துட்டு வர முடியாது. வா சூப்பர் மாமா. பரவாயில்லையே மாமா, நீங்க சூப்பரா கலக்குறீங்க. அங்க பாருங்க மாமா, அர்ச்சனாக்கா நமக்கு ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. அர்ச்சனா, இங்க வாமா, போய் மாப்பிள்ளைக்கும் ஜூஸ் கொடுமா.
நான் தனத்துக்கிட்ட இத க்ளீன் பண்ண சொல்லி சொல்றேன். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் ரணம் இருக்கும். அது ஆற கொஞ்ச நேரம் ஆகும். இது நம்மளோட முதல் ஹோலில நாம இத பிரமாதமா கொண்டாடணும். பொதுவா முதல் வருஷ பண்டிகையை பிரமாதமா கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. முதல் ஹோலி, முதல் தீபாவளி. முதல் வருஷ பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடினாதான் வருஷம் பூரா சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பாட்டி, பாட்டி கரும்பு வாங்கிட்டு வந்துட்டோம். பாலா, கரும்பு எல்லாருக்கும் கொடுப்பா. சரிங்க பாட்டி. எல்லாரும் வாங்க, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. வாங்க. சமந்தி, நீங்க பெரியவங்க, முதல்ல நீங்க போங்க. அர்ச்சனா, மாப்பிள, பூஜையை ஆரம்பிக்கணும். நீங்க ரெண்டு பேரும் வந்து நில்லுங்க. வாங்க. வந்தனா, சாப்பாடெல்லாம் தயாராயிடுச்சான்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரியாமா? சரிங்கம்மா. நீங்க இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். அர்ச்சனா, என்னம்மா உனக்கு என்னடி பிரச்சனை? மாப்பிள்ளை கிட்ட நீயும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. அவர் உன்னை பார்க்கதான் நீங்க வந்திருக்காரு. சொல்றது கேளுமா.
போய் அவர்கிட்ட பேசு போ. ஆமா அர்ச்சனா, அப்பதான் அவருக்கும் நீ அவர் மேல வச்சிருக்கிற அக்கறை புரியும். அம்மா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இனிமேல எப்படி பண்றது? அப்படி இல்ல அர்ச்சனா. போதும், இனிமே என்னால முடியாது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. மாமா, நான் ஒலிக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. புது புது வெரைட்டிஸ்ல எல்லாம் வாங்கியிருக்கேன். வாங்க வாங்க, நான் காட்டுறேன் மாமா, சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் 1 வயசா இருக்கும் போது வாங்கின கிஃப்ட இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி வாங்க காட்டுறேன், சீக்கிரம் வாங்க. மாமா, அந்த பக்கம் இல்ல, நான் இந்த பக்கமா தான் வச்சிருக்கேன். சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க, நான் எவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன்னு. போன வருஷம் அர்ச்சனா கதாங்க எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க. சூர்யா அண்ணா இதை அதை விட பெருசா வாங்கி கொடுத்தாரு. என்னென்ன கலர் வேணுமோ அவ்வளோத்தையும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அர்ச்சனா காக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இதுல நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிட்டு இப்படி அடிச்சா செம ஸ்பீடா போகும் தெரியுமா? அப்புறம் இத பாருங்க,